ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்து எக்கனாமி கிரைசிஸை வந்து நிலைநிறுத்தினு சொல்கிறது அது பொய். யார் அந்த நேரம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாடுகள் உதவி செஞ்சிடும். வேல் எடுத்தது என்ன, புனையில் வெளியே எடுத்தது என்ன சொல்லி நோய் என்ன நெஞ்சில் 4 பிளாக் ஒன்றுல பட்டக்க சாகுது, இது செல் சாகுதுன்னு சொல்லுவோம். அப்போ இது நோயாளி ஒன்றை கொண்டு போயிட்டு சீட்டில் உட்கார வைக்க மக்கள் பைத்தியக்காரனால மறுபக்கம் SLPP நாமல் ராஜபக்ச ஒரு தனி டாக்கெட் 2029 அவர் பிரசிடென்ட். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சில வேளை வந்துருவாரோ 2029 கை பூப்பறைக்கும் நினைச்சிங்களா? 2029 நாமல் ராஜபக்ச வரக்கார் ஆயுதம் இல்லாமல் போராட்டம் செஞ்சோம், எல்லாத்துக்கும் நாங்கள் பாஞ்சோம், பிடிச்சோம், அடித்தோம், முடைச்சோம், அதெல்லாம் நடந்திருக்கு. இவனுகள் யாரு? எதிர்கட்சி கள்ளப்பயல். நான் கேட்குறேன் விஜய்கிட்ட, சீமான் கிட்ட, ஸ்டாலின்கிட்ட, எல்லார்ட்டையும் எண்ட் ஆஃப் த டே எங்கள்ட பிரச்சனையை தான் நீங்கள் பேசுகிறீங்க. என் பிள்ளைகள் செத்தாங்க, என் உயிர்கள் செத்து யார் பேசுறது? சீமான். ஆனால் களத்தில் யார் இருக்கிறது? நாங்கள். கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. லாங்காஸ்ட்ரி நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் 2022 நாட்டில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் அறகலைய காலப்பகுதியில் முன்னின்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் இன்று மூடு இணைந்திருக்கின்ற அந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு உடைத்து கொண்டு உள்ளே சென்று ஒரு ஆர்ப்பாட்டம், அதே போல் காலி முகத்திடல், அதனை அண்மித்த பகுதிகள், ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை, ஜனாதிபதி மாளிகை, இப்படி பல இடங்களிலும் அவற்றை மக்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றும் போது முன்னிலையில் நின்று செயற்பட்டு வந்த ஒரு நபர் தான் டேனி சலி. நீண்ட நாட்களுக்கு பின்னர் இன்று எங்களுடைய நேர்காணலினூடாக மீண்டும் வெளிவந்திருக்கின்றார். வணக்கம் டேனிஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்கேன். என்ன ஆனது இப்போ அறக்கலைய காலத்துக்கு பிறகு உங்களோட இருந்த ராஜ்குமார், ரஜீவ்காந்த், வசந்த முதலிகே, லைரு வீரசேகர, இன்னும் பலர் எல்லாம் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் சந்திரிகாவோட ஒரு இருந்தீங்க, கட்சி செயற்பாடுகள் ஈடுபட்டிருந்தீங்க. ஆனால் இப்போ அதுவும் இல்லை, சத்தம் இல்லை, இப்போ அதுவும் காணக்கூடியது அல்ல. என்ன நடந்துச்சு டேனிஸால்? எங்கே போனீங்க, என்ன செஞ்சீங்க? உண்மையில 2022 வந்து ஒரு இலங்கையை மாற்றிய ஒரு நாள். அதாவது ஜூலை 9 வந்து இலங்கையில் அமைப்பு, அதாவது இலங்கை எந்த அமைப்பில் இருந்துச்சோ அரசியல் அமைப்பு முழுமையாகவே மாற்றப்பட்ட நாளாக நான் 2002 ஜூலை 9 நான் காண்றேன். அதுக்கு பிறகு நாங்கள் எடுக்கும் அது அன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டினாங்க. இலங்கை வாழும் மக்களாக நாம் இலங்கையர்கள்ன்ற அடிப்படை கொள்கையில் ஒன்று கூடி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தர் அவங்களோட அரசியல் பாதையில் போனோம். தானிஷ் அலிக்கு ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு. இலங்கையில் இருக்கிற அதாவது மோசமான கட்சிகள், மோசமானவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த ஸ்டேஜிலேருந்து நான் இறங்கி வர்றதுக்கு அந்த நோக்கத்தில் தான் சந்திரிகாவோட போய்ட்டு வேலை செஞ்சது, ராஜித்திட மகனோட வேலை செஞ்சது. இது வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு இன்டர்னல் பிளான், அதாவது ஒரு சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சி ஒன்று தான் நான் செஞ்சேன். இப்போ இன்றைக்கி இதை பேசினதுக்கு பிறகு பார்ப்பாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன இவ்வளோ நாள் என்ன செஞ்சேன். உண்மையிலே சூழ்ச்சி தான் செஞ்சேன் நான். ஏன்னா எனக்கு தேவையாக இருந்துச்சு. ஒரு தனிநபராக என்ன உலகம் ஃபுல்லாக தெரிய வந்துச்சு. உண்மையிலே இலங்கையில் எங்கே போயிட்டு சொன்னாலும் தானிஷ் அலின்னா தெரியாதவங்க இல்லை. ஒன்றும் என்ன பேரில் தெரியும், இல்லாட்டி அந்த அப்படி இல்லை இல்லாட்டி இது ரூபானி கோஆப்ரேஷன் இஷ்யூ, அப்படி இல்லாட்டி ஃப்ளைட்டில் என்ன அரெஸ்ட் பண்ணது, இதில் வச்சு மக்கள் என்ன அடையாளம் பண்ணுறான். அது மட்டும் அதோட என்ன டியூட்டி முடிஞ்சா? நான் அதோட இந்த அரசியல் பயணமோ இந்த மக்களுக்கு செய்கிற சேவை முடிஞ்சானா? இல்லை. அப்போ நான் என்ன செய்யும்? என்கிட்ட காசு பணம் இல்லை. வாழ்கிறதுக்கு நான் தொழில் செய்யணும், அக்கௌண்டன், நான் என்ன வேலை செஞ்சேன். அதாவது எனக்கு பெரிய அரசியல் செய்கிறதுக்கு அரசியல் குடும்பத்திலேருந்து வரல, அதாவது அரசியல் கட்சி ஒன்றிலேருந்து நான் வரல. நான் மக்களின் மக்களாக தான் வந்தேன். அப்போ எனக்கு தேவையான இருந்துச்சு. இதில் இருக்கிற சிங்களத்தில் சொன்னால் அதூஷித்தமே தூஷித்தம், அதாவது மோசமான மக்களை ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட முன்னால் நான் சொல்லிவிட்டு இதுதான் மோசமான கண்டாயம், இதோடு இருக்க வேணும், எல்லாத்தையும் இணைச்சி அடையாளம் காட்டுறீங்க. இவங்க எல்லாமே மோசமானவங்க, வேலை செஞ்ச எல்லாரும் மோசமானவங்க, ஒருத்தரும் நல்லவங்க இல்லை. சரியா? யார் சார் கேட்டால் நீங்கள் போயிட்டு இவங்களோட சந்திரிகா உட்பட எல்லாருக்கும் அலிகேஷன்ஸ் இருக்குது. சரியா? ஏன் வேலை செஞ்சேன்? நான் யார்கிட்டையும் காசு எடுத்ததில்லை. நான் அரசியல் தான் செஞ்சேன். காரணம் ஏன்னா எனக்கு அடையாளம் காட்டணும் தேவையான இருந்துச்சு. இந்த
நாட்டு நாசமாக்கினவங்க யார் அடையாளம் காட்டிட்டோம். எனக்கு தான் மக்கள் ஏசினாங்க, ஆனால் பிரச்சனை இல்லை, விளங்குச்சா? இப்போ என்ன நடக்குது? இப்போ அது வெளிவட்டமாக விளங்குது. சரியா? அது நான் வந்து பெனிஃபிட் எடுக்கிறதுக்காகவோ நான் அப்படி எடுத்தது இல்லை. எனக்கு எங்கே சரி எனக்கு யாருங்க அலிகேட் பண்ண இல்லாத எனக்கு. நான் என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கு காசு இருக்குது, கோடிக்கணக்கு காசு இருக்குது, இல்லாட்டி நான் வெளிநாட்டு பயணம் போகிறேன், இல்லாட்டி நான் பெரிய வீடு எடுத்துருக்கிறேன், வாகனம் எடுத்து ஓடுறேன், ஒன்றும் பேசல ஒருத்தருக்கும். சரியா? நான் வந்து ஒரு அரசியல் ஒரு சூழ்ச்சி ஒன்று தான் நான் செஞ்சது. ஏன்னா அனுரகுமார மஹிந்த ராஜபக்ஷோடு இருக்கு இல்லையா, அனுரகுமார ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கு இல்லையா, அனுரகுமார சந்திரிகாவோடு இருக்கு இல்லையா, இது இவங்களோட எல்லாம் இருந்தான். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்க யார் இருந்தால் கிட்ட போனால் தான் எங்களுக்கு ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா அவன் இது வேலை செஞ்சு தான் இன்றைக்கி வந்து அவங்களே அனுரகுமார் இன்றைக்கி உள்ளுக்கு போட்டுறார். அப்போ இதுதான் நான் கண்ட அரசியல், நான் பார்த்த அரசியல். இனி மிச்சவங்க பேர் சொல்கிறாங்க நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் அவங்ககிட்ட இருந்தேன், ஐ டோன்ட் கேர். நான் என்ன டியூட்டியை செஞ்சிட்ருக்கிறேன். நான் எனக்கு ஒரு பாதையில் நான் போயிட்டுருக்குறேன். என் பாதை வந்து தனி. சரியா? நான் என் பாதையில் போயிட்டுருக்கிறேன். அந்த பாதை மக்களுக்கு உணர்ந்தனால தான் அன்றைக்கி கோல் பேஸில் நான் செஞ்சதெல்லாம் சரின்னா இந்த சிச்சுவேஷனில் அது உணர மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி மக்கள் தன்னெழுச்சி ஒன்று இருந்ததுனால உண்மையை பேசுகிறவனுக்கு இடம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, ஃபேக் விஷயங்கள் கூட, அதாவது பொய்களை சமுதாயத்துக்கு கொடுக்கறது கூட இந்த டைமில். அரகலை டைம் வேறு. இப்போ ஏன்னா அந்த ரியலி எல்லாருக்கும் அந்த நேரம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. தாண்ட வயிறு பிரச்சனை, தானுக்கு சாப்பாடு இல்லை, தாண்ட கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, தாண்ட அண்டன்ற வாழ்க்கையை கொண்டு போயிடாத பிரச்சனையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் வேறு. அதனால நானும் ஒரு டைம் ஒன்று எடுத்தேன். நான் அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மைத்ரி குண்டரத்ன கட்சியில் கேட்டேன். அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சில் நான் சுவாதீனமாக கேட்டேன், ஃபுட்பால் சின்னத்தில் குர்ரகல் முனிசிபல் கவுன்சிலுக்கு. அதாவது எனக்கு பார்லிமெண்ட் போகிறது இருந்தால் ஏதாவது ஒரு கட்சி ஒன்றில் போய்ட்டு கேட்டு நான் போயிருப்பேன். இப்படி தேவையும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு பாதை ஒன்று போட்டுருவோம். இந்த பாதை எனக்கு இல்லை, வருங்கால எதிர்காலத்துக்கு. அதாவது இப்போ எங்களோட காலம், இப்போ எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, எங்களோட காலம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாங்கள் முடிஞ்சு இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் க்ளோஸர் டு 35. சரியா? 34 நான் இப்போ இன்னும் ஒரு 5 இயர்ஸ் போனோம், நாங்கள் 40 years ஓல்டு. சரியா? அப்போ 5-6 years போகணும். அப்போ நாங்கள் இப்போ இது வந்து நாங்கள் என்னென்ன நாங்கள் அரகலைக்கு போகல இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 30 வயசு இல்லாமல் ரத்தம். அந்த நேரம் நாங்கள் அதாவது நாங்கள் கண்டது பார்த்தது இதுக்கு ஒரு முடிவை தேடி தான் நாங்கள் போகணும். இன்னைக்கு இதுதான் உண்மையாக ரியல் சிச்சுவேஷன். இப்போதைக்கு நான் யாரோடையும் எந்த கட்சியோடையோ அனுரகுமார திசாநாயக்கையோடையோ நான் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன். அந்த எந்த கட்சிக்கும் இல்லை, ஜேவிபிக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை, என்பிபி இல்லை, ஜேபி இல்லை, எஸ்ஜேபி இல்லை, எதுவுமே இல்லை. மக்களாக இருக்கு. ஒரு சாமானியனாக இருக்கிறேன். எனக்கு என்ன வயசு இருக்குது, எனக்கு பேசினா மக்கள் கேட்குறாங்க, ஏதாவது ஏசுறதுக்கு சரி நான் பேசுகிறத கேட்குறேன். ஸோ அதனால் நான் அந்த பயணத்தை கொண்டு போகணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் காலம் சும்மா ஒரு முனிசிபல் எலெக்ஷனுக்கு போகிறோம், நான் கொஞ்சம் காலம் சைலண்டாக இருந்ததுக்கு காரணம் ஒரு டைம் கொண்டு வரணுமே ரொம்ப எல்லாத்துக்கும். அப்போ இப்போ நான் நினைக்கிறேன் இது ரைட் டைம் எங்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கு. டேனிஸ், எங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு நடந்த இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே முடிஞ்சு மாபெரும் ஒரு அரசியல் மாற்றம். கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு போகிறாரு, மஹிந்த ராஜபக்ஷ பதவியிலிருந்து நீங்குறாரு, இப்படி எல்லாம் அந்த ஆட்சியே அப்படியே உடைந்து விட்டது. பின்னர் தான் பாராளுமன்றத்திலே ஒரு பலத்துடன் 130க்கு பேர் பலத்துடன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இடத்துக்கு வருகின்றார். அப்போது அனுரகுமார திசாநாயக்கவோ சஜித் பிரேமதாசவோ இந்த ஜனாதிபதி அதிகாரத்தை பொறுப்பேற்கவில்லை, வாய்ப்பிருந்தும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று என்னென்ன செய்யணுமோ உடனடியாக அவர் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். ஆனால் இன்று அனுர அரசாங்கம் மக்களுடைய ஆட்சியுடன் மக்களுடைய ஆட்சியுடன் இன்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலும் பெரும்பான்மை, தேர்தல்கள் அனைத்திலும் அதிகமான இதுவரை இல்லாத வகையிலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒரு மக்களுடைய வரவேற்பு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கட்சிக்கு 3% பார்லிமெண்டத்தில் இருந்தவர்கள் இன்று நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் நினைச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா அவங்களும் மரக்கலையில் இருந்தவங்க. மே 9ஆம் தேதி ராஜபக்ஷ ஆக்கள் வந்து கவுல் ஃபேஸுக்கு அடிக்கும்போது அனுரகுமார திசாநாயக்க அங்கே வந்து எதிர்த்து தெரிவிட்டு போனார். சஜித் பிரேமதாசன் வந்தாலும் சஜித் பிரேமதாசனுக்கு தாக்கி அனுப்பிட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கு. இல்லை இப்போ இங்கே இப்படி தான் பிரச்சனை. நாங்கள் உண்மையிலே நாங்கள் ஒன்றாவது நாங்கள் விளங்கப்படுத்திக்கணும், போராட்டம் செஞ்சது யார், அரகலை செஞ்சது யார்? அரகலை செஞ்சது இந்த நாட்டு மக்கள், கட்சிகள் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. நாட்டு மக்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனை ஒன்றாவது வந்து எங்கள்ட விவசாயிகளுக்கு
அதாவது புகை பசலை இல்லாமல் அவங்க ஒன்றாவது போர்டை பிடிச்சிட்டு அவங்களோட விவசாய பூமியிலேருந்து அவங்க போர்டை பிடிச்சிட்டு அவங்க பேசுகிறாங்க, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு பிறகு யார் சரி பிளான் பண்ணி ரைட் ஹிடன் பிளான் ஒன்று இருந்துச்சு. அந்த பிளான் பண்ணவங்க அந்த ஹிடன் பிளானால் கோல் ஃபேஸுக்கு எல்லாரையும் ஏப்ரல் 9 இழுத்தான். அப்போ என்ன நாடு ஃபுல்லாக உள்ள போராட்டம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுமா இல்லையா, அதை தான் செஞ்சான். இப்போ கோல் ஃபேஸுக்கு இல்லை, அதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருந்த அரகலில் இருந்தவங்க சம்பந்தம். இது தானிஷாலை சொல்கிறேன், சிஐடி கூப்பிட்டா நான் பேசுவேன், பயப்பட தேவையில்லை. அப்போ அந்த நேரம் ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் அதுக்கு சம்மந்தப்பட்டான். சிலன்னா எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க தான் அது பின்னால் இருந்தது. அங்கே ஒன்றிணை அரகலை செய்கிறதுக்கு இல்லை, நாடு ஃபுல்லாக அரகலை இருந்ததை கோல் பேஸுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வரது ரணில் விக்ரமசிங்க இருந்ததுன்னு தான். ஏன்னா ரணில் விக்ரமசிங்க பார்லிமெண்ட்டுக்கு வரார். எப்போ வராரு, சரி அரகலை நடக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. அப்போ அது பிளானிங்கில் தான் அவங்க வராங்க. தெரியும் இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ், அதாவது பொருளாதார பொருளாதார விழும், மக்களுக்கு தின்னக்கூட இல்லாமல் போகும். அந்த டைமில் நான் பேலன்ஸ் பண்ணணும். ரணில் வரார் யாருமே தெரியும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. ஏன் ராஜபக்சேவோட தானே பொறுப்பெடுக்கணும். ரணில்ட கனவு எப்போ சரி பிரசிடென்ட்டாக ரணில் பொறுப்பெடுக்கணும். எடுத்த நாள் ரைட் எங்களுக்கு அடிக்கலையா கோல் பேச, நீங்கள் இருந்துக்க தான் எங்களுக்கு அடிச்சு 21 ஜூலை 21. அப்போ அன்னைக்கு அடிச்சு எங்களை எல்லாரும் வெளியே தள்ளுறாங்க, அதை கிளியர் பண்ணி. அப்போ அடித்தது சரியா இல்லை, அதுவும் ஒரு முரட்டுத்தனமான அடி தானே, முரட்டுத்தனமான அடி தான். அப்போ அன்னைக்கு அடித்து எங்களை எல்லாம் வெளியே தள்ளி அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி அமைச்சு ரணில் அந்த ஆட்சியில் என்ன செய்யணும், அது நல்ல ஆட்சி தானே மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு பிறகு அது அதாவது முழுமனே பலாத்காரமாக தான் ஆட்சி எடுத்தது. பார்லிமெண்ட் உள்ள அவங்களோட ஆட்களை வச்சு ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் போட்டுட்டாரு ரணில் விக்ரமசிங்க, ஸ்ட்ரக்சர் போட்டாரு. இப்படி செஞ்சா தனக்கு இந்த இடத்துல ஆட்சி வந்தே சேரும். அதுக்கு பிறகு இப்போ என்ன எல்லாம் ஜேவிபிக்கு தான், ஜேவிபியோட ப்ரொமோஷன்ஸோட மக்கள் விரும்பினது அரகலைக்கு பிறகு திரும்பி பார்த்தா நாங்கள் இல்லை, என்னென்ன எங்களுக்கு கட்சிகள் இல்லை. நாங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் ஐலண்ட் வைட், நாங்கள் வி ஆர் நாட் ஆர்கனைஸ்ட், நாங்கள் ஆர்கனைஸ்டாக இல்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, ஜேவிபியை தான் மக்கள் திரும்பி பார்த்தோம். ரைட் இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தோம், வருஷ கணக்கு கொடுத்தோம். ஆனால் ஜேபி 2094 சந்திரிகாவோட 5 மஹிந்தே கொண்டு வந்ததாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க இருந்தாங்க. இப்போ நான் தான் சொல்கிறேன், தானிஷுக்கு அந்த ப்ளேம் பண்ணுறதா இருந்தா அவங்களோட இருந்தாங்க, இவங்களோட இருந்தாங்க. அப்போ ஜேபியும் இவங்களோட இருந்து தான் வந்திருக்கிறாங்க. காரணம் அவங்கள படிக்கிறது. ஜேபி சரியா இல்லையான்றதை பற்றி அது வேறே ஒரு விவாதம் எடுக்கும். ஜேவிபியோட விஷயங்கள் செஞ்சுட்டு போகிறது சரியா இல்லையா, அது நான் சொல்கிறேன். பழைய ஜேவிபி 30 என்பிபி வித்தியாசம் என்ன, அது வேறையாக பேசணும், சரியா. அப்போ இப்போ ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு எக்கனாமி கிரைசிஸை நிலைநிறுத்தினு சொல்கிறது அது பொய். யார் அந்த நேரம் ஆட்சிக்கு வந்தாலும், நான் அன்றைக்கு ரூபானி பிடிச்ச நேரம் நான் ஆட்சியை கையில் எடுத்திருந்தாலும், தானிஷ் அலி அன்றைக்கு ஆட்சியை கையில் எடுத்திருந்தாலும் இந்த நாடுகள் உதவி செஞ்சிருக்கும். என்ன போராட்டத்துக்கு பின் தான் இது வருது. ஐஎம்எஃப்க்கு இந்த நாட்டுக்கு வந்தே ஆகணும், அவங்க ஆப்ஷன் ஒன்று தேடிட்டு இருந்தாங்க உள்ளுக்கு போகிறதுக்கு, அவங்க வந்துட்டாங்க. அப்போ அதுதான் நடந்துச்சு, சரியா. அதுக்கு பிறகு மக்கள் விரும்பி ஓட் பண்ணி 2/3 பவரோட 3/2 பவரோட அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக கொண்டு ஹரிணியை பிரைம் மினிஸ்டர் கொண்டு இன்றைக்கி ஒரு ஆட்சி நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியை? இப்போ நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. உண்மையிலே கைதுகள் இப்படித்தான் தில்ஷான், அரெஸ்டிங் கைதிகள் இந்த சிறை வைக்கிறது. இப்போ இவங்களை ரணில் விக்ரமசிங்க சிறை பிடிச்சது, மற்றது இப்போ லன்சார், ஆதித்ய சேனாரத்ன, அதுக்கு பிறகு ஆத்துரலிய ரத்தனை, இப்போ சசீந்திர ராஜபக்ச, மஹிந்தானந்த, அதுக்கு பிறகு இருந்த இப்போ போட்டு வர எல்லாரும் கவுண்ட் எடுக்கப்பாரு. நல்லவனலா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஃபைல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஃபைல் இருக்குது. அப்புறம் அது சரி. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த எக்கனாமி பொருளாதாரத்தை செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு நான் தான் நினைக்கல, இவங்களுக்கு பொருளாதாரத்தை செய்கிற அளவுக்கு விளக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது இருந்த உத்தமனே, அதாவது பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் சற்று இப்போது நல்ல நிலையில் போய்கொண்டிருக்கு. இல்லை இப்படி தான் நல்ல நிலையில் போய்கொண்டு இருக்குதுன்னு மனசு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு பேசலாம். பொருளாதாரம் அப்படி இல்லை. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், உங்களோட போஸ்ட்டை கேளுங்க, எத்தனை டேக்ஸ் கட்டுறாருன்னு சொல்லுங்கள். வெட் கட்டுறோம், வேல்யூ ஆடட் டேக்ஸ். அது நான் எங்கள்கிட்ட கன்சியூமர்ஸ்ட் எடுக்கிறது வெட். அதுக்கு பிறகு இது SSCL, சோஷியல் செக்யூரிட்டி லீவ், இது யார் போட்டது? IMF.
சரியா 30 லட்சத்துக்கு மேலே மாதத்துக்கு அக்கௌண்ட், அதாவது தானுக்கு ரொட்டேஷன் இருந்துச்சுன்னு சொல்ல அதுக்கு நாங்கள் 2.5% கட்டுறோம் எஸ்எஸ்சிஎல். இது யார் போட்டது? இது வந்து IMF. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ஒன்றுக்கு 1.2 மில்லியனுக்கு மேலே இன்கம் இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட் 500,000 5 லட்சம் அப்படி கட்டணும். ரைட், நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் செய்கிறவங்க பக்கத்தில். ரைட், அப்போ இவங்க எப்படி வந்து அவங்க சரியாக இருந்தால் தானே தொழில், அதாவது இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பெரியவங்க சரியாக இருந்தால் தானே அவங்களுக்கு எக்கானமி சரியாக இருந்தால் தான் சம்பளம் சரியாக கொடுக்கலாம். இப்போ சம்பளத்தை உயர்த்தலாமா? இல்லாது. இப்போ இவங்க டேக்ஸிங் பண்ணினது பிரச்சனை இல்லை. டேக்ஸிங் பண்ணுறது, அதாவது வரி போடுறது, ஆதாயம் எடுக்கத்தான் வேணும் கவர்மெண்ட். ஆனால் அந்த வரி போட்டு அந்த வரிக்கு ஏற்ற ஆதாயம் இல்லாட்டி என்ன செய்கிறது? ரைட், அப்போ அதுக்கு அந்த வரிக்கும் ஆதாயத்துக்கு உள்ள கேப்பை டெவலப் பண்ணிக்க இல்லாமல் இன்னும் தடமாறுறாங்க. அடுத்தது இப்போ இது எஜுகேஷன் ரிஃபார்ம், அதாவது கல்வி மறுசீரமைப்பு. ஸ்கூல் மூடினு சொல்லி கல்வி மறுசீரமைப்பே பண்ண இல்லாது. அதாவது அது காரணம் சொல்கிறார் ஜனாதிபதி, மாணவர்களுடைய வரவு குறைவாக இருக்கின்ற பல பாடசாலைகள் இன்னும் எங்க இல்லை. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வெளிநாடுகள் எடுத்தோம்னா நடந்து போகிற தூரத்தில் ஸ்கூல் இருந்தால் அதுதான் அந்த பிள்ளைகள் போகணும், கட்டாயம். இப்படி நடந்து போகிற தூரத்தில் ஸ்கூல் இருந்தால் அந்த ஸ்கூலுக்கு கட்டாயம் போயிடலாம். அதுக்கு பிறகு அந்த ஸ்கூலில் அந்த ஆப்ஷன் இல்லாட்டி மட்டும்தான் அடுத்த ஸ்கூலுக்கு போகலாம். அப்போ கல்வி மறுசீரமைப்புன்னு சொன்னால் இதைத்தான் முதல்ல செய்யணும். என்ன, அந்த கிட்ட உள்ள பாடசாலையை சரியான ஒரு கல்விக்கு கூறிய அபிவிருத்தி பண்ணி அதுக்கு கூறிய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். பஸ்ஸை போட்டு சரி வராது டவுனில் உள்ள ஸ்கூலுக்கு. அப்போ அந்த புள்ளோட டைம் வேஸ்ட்டை பாருங்கள். நடந்து போகிற தூரத்தில் ஸ்கூல் இருந்தால் அந்த புள்ள நடந்து போய் ஸ்கூலுக்கு போய்ட்டு படிச்சுட்டு வந்து வீட்டில் இருந்து கொஞ்சம் தூங்கி எழுப்பி மறுவை விளையாண்டுட்டு மறுவை படிக்கும். இது இப்படி 1 ஹவர் ட்ராவல் பண்ணி 1 ஹவர் 2 ஹவர் ரோட்லேயே, அது இங்கே பஸ் எப்படி போகும்? 2 ஹவர் ரோட்லேயே அந்த புள்ள. யோசிச்சு பாருங்கள். இதை வந்து மறுசீரமைப்புல உள்ள பிழைகளை தான் நாங்கள் சொல்கிறோம். சரியா, இது வந்து ஒன்று. அடுத்த விஷயம் வந்து அடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பிட்டக்கோட்டு எடுத்தாலும் பிட்டக்கோட்டுவில் இருக்கிற எங்களோட நாட்டாமைமார்கள், அதே மாதிரி இன்னும் அந்த லேபர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அங்கே மட்டுமில்லை, எல்லா இடத்துல. யாருக்கு சரியாக ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குதா? அதாவது தமிழ் எப்படி சொல்லுவோம்? ப்ரொஃபஷனல்னா அந்த உறுதிமை, தமிழ் என்ன சொல்கிறதுக்கு சரியா தனித்துவம் வாய்ந்த இல்லாட்டி அவங்களோட அந்த, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு, தொழில் ரீதியாக தனித்துவமான தொழில் ரீதியான ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு ஒன்று இல்லையே, அது இல்லை இலங்கையில். அதைத்தான் அமைக்கணும். யாருக்கு அமைக்கணும்? முதல்ல அமைக்கணும் வந்து இந்த கூலி வேலை செய்கிறவங்க, அன்றன்றைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க. அதுகள் தான் ரிஃபார்ம்ஸ், ஓவர் நைட் சேஞ்ச். அதுகள் மக்கள் எதிர்பார்த்தது அப்படி சேஞ்சஸ். ரைட், உள்ளுக்கு போடுறது அக்செப்டபிள், செய்யத்தான் வேணும், அது கட்டாயம், அது நடக்குது. ரைட், ஹாப்பி, நாங்கள் மக்கள் எல்லோரும் சந்தோஷம். இப்போ எஸ்ஜேபிக்கு ஓட் பண்ண ஒருத்தர்கிட்ட போய்ட்டு கேளுங்க, வேலை செஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர்கிட்ட கேளுங்க, எஸ்ஜேபியோடு இருந்தவங்களுக்கு. சஜித் சரியான் இல்லை சஜித் பிலன் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஒரே நைட்டில் அவ்வளோ ரணிலோட சேரலன்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் அடுத்த நிமிஷம் ரணில் உள்ளுக்கு போட்டோடனே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எந்த நாளும் காலையிலேயே அன்றைக்கும் போயிட்டு தாண்ட அப்பாவை பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் ஹன்சு மாறுதுங்க, நாங்கள் அண்ணன் இப்படி கும்பிட்டு சொல்கிறோம், அண்ணே வா ಮಗೆ சஜித் ஐயா வகை ரணில் தாத்தா வகை மே கற்று வச்சுக்க நான் நெட்டிக்கிற கண்டிப்பாக அப்படி கோமாருமே வைக்கிறோம். என்னென்னா தான் கள்ள நூல் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம், நாங்கள் இப்படி சரி எங்களை காப்பாற்றிக்கணும். இப்போ ரணிலுக்கு சஜித்துக்கு சம்ஸ்கிருதிக மத்தியான்ஷ ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு கதை எடுப்பான். எல்லாருக்கும் அலிகேஷன்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. ஜேவிபி அவங்களோட அலிகேஷன்ஸ் இருந்தால் போயிட்டு போடுங்க, நாங்களும் பேசுவோம் அந்த நேரம். ரைட், நாங்களும் பேசுவோம். அலிகேஷன்ஸ் இருந்தால் போடுங்க, அதுகளுக்கு. ஆனால் இது எடுங்க. இப்போ என்ன, அதே கோட் தான் அங்கே அந்த நான் ரணில் விக்ரமசிங்க உள்ளுக்கு போட்ட கோட் தான் தானிஷாலையும் உள்ளுக்கு போட்டுச்சு, சேம் கோட். அப்போ அதாவது இண்டிபெண்டன்சி வந்து கோர்ட்ஸில் இண்டிபெண்டன்சி இன்னும் இருக்குது, அது இல்லாமல் போகல, அண்டையிலேருந்து இருக்குது. சரியா, அதை வந்து இல்லாமக்கிறது இவங்க தான். யாரு? இந்த எதிர்கட்சின்னு சொல்லி இப்போ இருக்கிறான், அவங்க தான் இல்லாமக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சியெல்லாம் ஒன்றா சேர்றாங்க, மீட்டிங்ஸ் போடுறாங்க. ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் பாராளுமன்றத்துக்கு கூட்டு வரதுக்கான ஒரு சில கதைகள் இருக்குது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அப்படியான கதைகள் இருக்கின்றது. எதிர்கட்சியில் பலரும் விரும்புகின்றார்கள். அதுக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்க 2 பேரில் ஒரு சீட்டை கொடுக்கறதுக்கு தயாராகி இருக்கதாகவும் சில தகவல்கள் இருக்குது.
மீண்டும் உள்ளே வருவாரா இல்லையா? உங்களுடைய அனுமானம் என்ன? இல்லை நான் உள்ளுக்கு வரலாம், வராமல் இல்லை ஏழுமே என்ன யாரும் சரி வெளியே போட்டு போகலாம். இன்னொரு ரவி கருணாநாயக்கு வந்து போகலாம், அங்கால சுஜிவ சேனசிங்க ஜேபியிலேருந்து வந்து, இல்லாட்டி சின்ன கட்சி ஒன்றில் ரிஷாட் யார் சரி வெளியே வந்து போகலாம். அது வேண்டியது அவங்க செஞ்சுக்குவான், அது உள்ளுக்கு வருவான். நோயாளி உள்ளுக்கு வந்து என்ன செய்ய? அப்போ எடுத்தா என்ன பேல் எடுத்தது என்ன எடுத்தது புனையில் வெளியே எடுத்தது என்ன சொல்லி நோய் என்ன நெஞ்சில் 4 பிளாக் ஒன்றுல பட்டக்க சாகுது, இது செல் சாகுதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து ஹை டயபிட்டிஸ், ப்ரெஷர். அப்போ இது நோயாளியோட கொண்டு போயிட்டு சீட்டில் உட்கார வைக்க மக்கள் பைத்தியக்காரனால மறுவு. இப்போ பாருங்களேன், இப்போ ஐசியூவில் இருந்து ரொம்ப முடியாமல் கோர்ட்டு கூட வர முடியாத ஒரு மனிதர் 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாரு. அதுதான் இப்போ இந்த தமிழ் படங்கள் நாங்கள் பார்க்குறோம் தானே. தமிழ் படங்களில் வாரது இந்த பாருங்கள், இப்போ தமிழ் படங்களில் வர இந்த கதை களங்கள் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த நாளும் ஒரு காட்டுறான், டக்குன்னு அரெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அவன் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிரும். இப்போ நாளைக்கு ராஜித் ஓகே ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் தான் பைபாஸ் செஞ்சுருக்கு தானே. அப்போ அதை சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான். இது ஒரு நீதியை வச்சிருக்கிறான். இது வந்து இவங்க இந்த அரசியல் நீதி உண்டா இது ஆக்கிட்டாங்க. அதுதான் இது நடந்திருக்குது. ரைட், ஒரு கவர்மெண்ட் வருது, ஒரு செட்டை பிடிக்குது, உள்ளுக்கு போடுது, கொஞ்ச நாள் அவன் இருந்துட்டு ஏதாவது நோய் சொல்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்போ கொடுத்தோன்னே வெளியே. இதைத்தான் மாற்றும். புது ரெகுலேஷன்ஸ் வரணும், கொண்டு வந்தால் கல்லனா உள்ளுக்கு போடும். லைஃப் டைம். அதாவது சட்டத்தை சரியாக நிலைநிறுத்தும். சரியா சட்டத்தை சரியாக நிலைநிறுத்துகிற வேலையை தான், அதை எதிர்பார்த்து தான் மக்கள் ஜேபிக்கு சந்தை கொடுத்தாங்க. இக்கனாமியை செய்வாங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரியா, இலங்கை மக்கள் நல்ல புத்திசாலிகள். நாங்கள் 2 யுத்தம் கண்ட நாடு. சரியா, இந்த முறை யாழ், அதாவது ஈழத்தமிழர்கள், மலைய தமிழர்கள், முஸ்லீம்கள், கேத்தலிக்ஸ் எல்லாரும் ஓட் பண்ணாங்களா இல்லையா? என்பிபிக்கு மெஜாரிட்டியாக ஓட் பண்ணாங்க. காரணமே இந்த கள்ள கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு. அதுக்காக தான் 159 சீட் கொடுத்து பவரை 2/3 பவர் ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் பவர் உள்ள பிரசிடென்ட் இவர் அன்றகுமார் தேசாய். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சொல்கிறோம் என்ன தெரியுமா, இப்போ அவர் வந்ததுக்கு பிறகு நாங்கள் ரோட்டில் இறங்கி நீங்கள் இப்போ சார் என்ன கண்டிங்களா? அன்றகுமார் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ இருக்கிறீங்க, நான் இப்போ சார் ரோட்டில் என்ன கண்டிங்களா? எவ்வளோ கவரேஜ் நீங்கள் பண்ணுறீங்க? இது எத்தனை பேர் வராங்க ரோட்டுக்கு? நாங்கள் வந்தோமா? தானிஷ் அலி உட்பட என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரி வந்தாங்களா? இல்லை. காரணம் என்ன, நாங்கள் சான்ஸ் கொடுப்போம், செய்யுங்க. மக்கள் என்னைக்கு வெளியே வருவாங்கன்னா, மக்களோட பிரச்சனைக்கு உண்மையான தீர்வு வரலாட்டி, மக்களின் ஆட்சி வரலாட்டி, நல்லாட்சி வரலாட்டி மக்கள் மறுபடியும் வெளியே வருவான். அது யாராலும் நிறுத்த இல்லாது. இவங்க எவ்வளோ 100 பேரை தான் கொண்டு போய்ட்டு உள்ளுக்கு போட்டும் இவங்க வந்து இக்கனாமியை சரியாக செய்யலாட்டி நாளைக்கு மக்கள் ரோட்டுக்கு இறங்கத்தான் செய்வாங்க. அப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் செய்யணும். அதுக்கான சொல்யூஷன்ஸுக்கு உள்ள வேலைகள் செய்யணும், வேலை திட்டங்கள் செய்யணும். அதாவது அரசியல் மட்டும் செய்கிறது, பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் கவர்னிங்கிறது 2 விஷயம். அதாவது ஆட்சி அமைச்சதுக்கு போகிற சர்க்கார் அமைப்பை கொண்டு போகிறதும், அரசியல் கட்சியை வச்சு அரசியல் செய்கிறதும் 2 விஷயம். ரைட், அரசியல் செய்ய இயலாது. நாங்கள் இங்கே போனதுக்கு போகிறோம், அதாவது நாங்கள் ஆட்சி அமைச்சதுக்கு போகிறோம், நாங்கள் அரசியலில் செய்யணும். மக்கள் அரசியல் தான் செய்யணும். மக்களுக்கான அரசியலில் மக்களுக்கான சேவையை தான் செய்யணும். வழி அரசியல் இல்லை, மக்கள் சேவைக்கு தான் நாங்கள் போகிறோம். படிக்க இங்கே வச்சு நாங்கள் அரசியல் செய்வோம். அதாவது கட்சி உண்டா, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறத. இப்போ இது வந்து இவ்வளோ நாள் நாங்கள் கண்டது அரசியல் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஜேபி. உண்மையான கதை, அரசியல் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆட்சி செய்யலை, மக்கள் பணி செய்யலை. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அரசியலில் விட்டு போட்டு மக்கள் பணி செய்ய வந்துட்டு சிச்சுவேஷன். அதான் மக்கள், அதான் சொல்கிறேன், இயற்கைன்னு ஒன்று இருக்குது தானே. அதாவது அந்த கோல்ஃபேஸ் காலி மோதிர போராட்டம் வந்து உதாரணத்துக்கு இயற்கை, கடவுள் யார் சார் நம்பிக்கை இருந்தால் கடவுளால் அனுகிரகம் பண்ணது. இயற்கை நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லலாம், இயற்கையால் வரப்பட்டது. அதுதான் அந்த போராட்டம். சரியா, அது உள்ளுக்கு ஒவ்வொரு அந்த ரணில் அந்த டிஜிட்டலை வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டுனா ஒவ்வொரு பார்ட்டிஸ் உள்ளுக்கு வந்தது. ஒவ்வொருத்தர் அதை வச்சு ப்ளே பண்ண பார்த்தாங்களோ இல்லையா, இயற்கையாக வந்ததை வந்து ஒன்றும் செய்யலை. அப்போ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இவங்க இது போகிற சிச்சுவேஷன்ஸ் பொலிட்டிக்கலி ஓகே, இக்கனாமிக்கலி என்ன செய்ய போகிறான்? அதுதான் கேள்வி. இப்போ இக்கனாமி பிரச்சனைக்கு சொல்யூஷன் வரலாட்டி, அடுத்த தீர்வு வரலாட்டி, அடுத்த மக்கள் ரோட்டுக்கு இறங்குவாங்க. அதுக்கு சரியா நினைக்கக்கூடாது, நாங்கள் இந்த மக்கள் உள்ளுக்கு போட்டோம், அடுத்த எலெக்ஷன் நாங்கள் வைத்து இப்படி இதே ரொட்டேஷனில் போகிறதுக்காக இருந்தால் நாங்கள் போக தேவையில்லை.
சரி, அன்னைக்கு நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரம் விரும்பல்லது ஜேவிபி. அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அன்னைக்கு விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு தனி ஆட்சி ஒன்று தேவையாக இருந்துச்சு, எங்களோட சேர்ந்து ஆட்சி பண்ண தேவை. இல்லாட்டி அன்றைக்கி எங்களுக்கு ரூபாய்க்கு போனால் எனக்கு பவர் எடுக்கிறது பெரிய வேலை இல்லை. அப்போ அன்றைக்கி அவங்களுக்கு தேவை ஒன்று இருக்கல இதில் ஆட்சி எடுக்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க இந்த எடுத்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும், இல்லாத வாய்ப்பை உருவாக்க வேணும், உருவாக்கின வாய்ப்பை கைவிட்ட நழுவ போகாமல் இருக்கிறது வச்சுக்கவே வேணும். இப்போ அதைத்தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சரியா? ஆனால் பார்ப்போம். இப்போ வேறு விதமாக தான் நாங்கள் இதை அணுகணும். அதாவது இப்போ நாங்கள் இதை வந்து எல்லாரும் ரைட் உள்ளுக்கு போட்டாங்க, நல்ல இந்த ஆட்சியோட தான் இருக்கணும் அடுத்த 5 வருஷம். இல்லை, டிசிஷன் மேக்கிங் பவர் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அடுத்து யாருக்கு கொடுக்கணும் பாருங்கள். கீப் வாட்சிங் நல்ல விஷயங்களுக்கு நல்ல கட்டாயம் கல்ல எல்லாரையும் போடணும். இதுக்காக தான் நாங்கள் ஃபைட் பண்ணோம். இப்போ நல்ல கருத்து ஒன்று சொன்னீங்க உண்மைக்குவேன். ஆனால் எதிர்த்தரப்பில் பல்வேறு விமர்சனங்கள், இந்த அரசாங்கம் வந்து இப்போ அடக்குமுறையை பயன்படுத்துது. இப்போ ஜனாதிபதி சொன்னார் கெந்திரிகாண்டா நாங்கள் எப்போ அப்படின்னாரு, ஆனால் இப்போ அதுதான் நடக்குது. உள்ளே போகிறதுக்கு முதலே எல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து நாட்டில் சுனாமி வந்திருக்கு, சிவில் வார் நடந்திருக்கு, கோவிட் நடந்திருக்கு, ஈஸ்டர் அட்டாக் நடந்திருக்கு, பொலிட்டிக்கல் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு ஒன்றும் சேராதவங்க ரணில் விக்ரமசிங்க உள்ளுக்கு போயிட்டாருன்னு சொல்லி எல்லாம் ஸ்பெஷல் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணி செய்கிறாங்க. அதில் எல்லாருமே சொல்கிறது இது அநியாயம் பண்ணிட்டாங்க, அந்த அரசாங்கம் அநியாயம் பண்ணிடுச்சு. யாருக்கு அநியாயம் பண்ணாங்க? ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நபரை உள்ளுக்கு போட்டு எடுத்தாங்க. இப்போ இதுதான் எதிர்கட்சி. இப்போ இந்த எதிர்கட்சிக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை காணக்கூடியதாக இருக்குது. இப்போ ரணில் சஜித் ஒரு பக்கம் அவங்க ஒன்று சேர்ந்து பயணிப்பாங்கன்னு சொன்னால், மறுபக்கம் எஸ்எல்பிபி நாமல் ராஜபக்ச ஒரு தனி டாக்கெட் 2029 அவர் பிரசிடென்ட் அந்த லைனில் தான் போய் கொண்டிருக்காரு. சோஷியல் மீடியா எல்லாம் பார்க்கணும். இப்போ அவங்க ஃபுல் டைட்டில் தான் பண்ணி கொண்டு போகிறாங்க, கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கு இப்போவே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சில வேளை வந்துருவாரோ 2029 கை பூ பறிக்கும் நினைச்சிங்களா? 2029 அந்த நாமல் ராஜபக்ஷ வரக்கால் அதெல்லாம் வரக்கூடாதா? எங்க வாரத்துக்கு? இப்ப எதிர்கட்சி இப்ப அடக்குமுறையை கொண்டு வரேன்னு பேசுறாங்கல்ல எதிர்கட்சியில. பட்டலந்த செஞ்சது யார்? லலித் குகன் கொண்டது யார்? வசந்த் இந்த எக்னாலி கூட கொண்டது யார்? தாஜுதீன் கொண்டது யார்? இப்படி லிஸ்ட்டை சொல்லிட்டே போகலாம். அப்போ அது அடக்குமுறை இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் உள்ளுக்கு இருக்கிறாங்க பிடி அடிச்சு? யாழ்ப்பாணம் தமிழ் அரசியல் செஞ்ச சிலோமா, அதாவது போஸ்ட் போட்ட போடி எனக்கு நான் 18 வயசுல உள்ளுக்கு வந்தேன். நான் உள்ளுக்கு இருக்கக்குள்ள அண்ணன் 3 வருஷம் இருக்கிறேன், 3-4 வருஷம் இருக்கிறேன். என்னத்துக்கு ஒரு போஸ்ட் போட்டு ஃபேஸ்புக்கில் என்ன போஸ்ட்? அந்த மாவீரர் தின போட்டது. இப்படிதான் இது வந்து ஜேவிபி இதை உணரணும். ஒன்றும் இல்லை, அடக்குமுறை கொண்டு வர முந்தி ஜேவிபி வந்து ஒரு அதாவது ஒரு கவர்மெண்ட்டால் ஐடென்டிஃபை பண்ணின தீவிரவாத கூட்டமாக இருந்து தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. அப்போ அனுரகுமாரை சொல்கிறதா இருந்தால் ரோஹண விஜய் வீர சரின்னு சொல்லி பிரபாகரனும் சரி, நான் சரியா இல்லையா? பிரபாகரனும் போராட்டினது, ஆயுதம் ஏந்தியது அவங்களோட மக்களுக்கு கோரிக்கை, அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ரோஹண விஜய் வீரன் ஆயுதம் ஏந்தியது அதே மாதிரி. அப்போ அவங்க வடக்குல இவங்க தெற்குலன்னு சொல்லி மாற்றத்தை உருவாக்கியல எல்லாம் உண்டு தான் அடிப்படை. அப்போ அதைத்தான் கொண்டு வர்றோம். ஆனால் இப்போ வந்து உண்மையிலே யாழ் மக்களுக்காக நிற்கிறார். அது உண்மையிலே ஒத்தருமே செய்யாத வேலையில் இப்போ பலாலி ஏர்போர்ட்டை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணுறோம். அதில் வந்து உண்மையிலே சந்தோஷம், அவங்க வரவேற்கக்கூடிய விஷயம். அதாவது அனுரகுமாரை போன நேரம் ஜனாதிபதி டிரெக்டாக சொல்கிறாரு என்னென்னா, உங்களுக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாம் நாங்கள் உணர்கிறோம், அது மன்னிப்பு கேட்குறோம், தெற்குல இருந்தே இப்படி தான் நடந்த பிள்ளைகள். அது உண்மையிலே அது அப்ரிஷியேட்டபிள், வரவேற்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஆனால் இப்போ இந்த ஒன்று இணைந்து இருக்குது தானே, இது வந்து நான் அதான் சொல்கிறேன். இப்போ எல்டிடியோ ஜேவிபியோ இல்லை, இவங்கெல்லாம் உண்மையிலே கொள்கை ரீதியாக வேலை செஞ்சோம். இவங்க யாரும் அவங்க ஒரு சமயத்தில் 2 பார்ட்டியும் ஆயுதம் தூக்கியிருக்கும். அது அப்படி ஓரத்தில் இருப்போம். நாங்களும் போராட்டம் செஞ்சோம், நாங்கள் ஆயுதம் இல்லாத போராட்டம், நாங்கள் நடுவில் இருக்கிறோம். ஆயுதம் இல்லாமல் போராட்டம் செஞ்சோம், எல்லாத்துக்கும் நாங்கள் பாஞ்சோம், பிடிச்சோம், அடித்தோம், உடைச்சோம், அதெல்லாம் நடந்திருக்கு. அது ஆயுதம் இல்லாமல், ரைட், அது ஓகே. இவனுகள் யார்? எதிர்கட்சி கள்ளப்பயல், எல்லாம் கல்லனர். சரியா? இவனுள் வந்து ஏதாவது போராட்டம் மக்களுக்காக செய்கிறாங்களா? இல்லை. வரக்குள்ளே 10 பேர் பின்னுக்கு வருவான். இவனோ எல்லாம் கல்லனர். என்ன, இவனோட ஒரே ஒரு நோக்கம் காசு சம்பாதிக்கணும், காசு 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 காசு. இந்த சரியா இல்லையா? இந்த அடிப்படை கொள்கையில் தான் அவங்க பேசுகிறாங்க.
அந்த அடிப்படை கொள்கைக்காக அதை காப்பாற்றிக்கத்தான் இது பேசுகிறேன். இப்போ நாமல் ராஜபக்ஷ வந்து அடுத்த பிரசிடென்ட் ஆகிறதா இருந்தா இப்போ அடுத்த வந்து மக்கள் அவ்வளோ மடையனா, இந்த நாட்டில் மக்கள் அவ்வளோ மடையணும்னா சரி. அதனால் அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்த 2029 வந்து எலெக்ஷன் வந்து வித்தியாசமான எலெக்ஷன் உண்டாக இருக்கும். நான் இன்றைக்கு சொன்னேன்னு என்ன வச்சுக்கொள்ளுவேன். அதாவது யார் யார் கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது, யார் யார் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி தான் இருக்குது. ரைட். அவை நிறைய விஷயம் நாங்கள் இந்த சில நேரத்தில் பேசியிருக்கோம். இறுதியாக கேட்க இருக்குது, நாட்டு மக்கள் இப்போது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு சோஷியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ், மட போஸ்ட், அதெல்லாத்தையும் பார்த்து சிந்தித்து செயற்பட வேண்டியது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்ன சொன்னால், இப்போ அங்கங்கே இனவாத ரீதியான கருத்துக்கள் மீண்டும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது அந்த அறக்கலை டைமில் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. பட் திரும்ப நேற்று கூட ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது கொழும்பு 7ல் புத்த சாசன அமைச்சுக்கு முன்பாக. இந்த அரசாங்கம் பௌத்த மதத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்காம், அழிக்குதாம் இந்த அரசாங்கம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ராவணாபலைன்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. அவங்க தானே அன்றைக்கு இதுக்கு வந்துருந்தாங்க, யாரோட இந்த ரணில் அரெஸ்ட் ப்ரொட்டஸ்டர் இருந்தாங்க. இப்போ நேற்று இப்போ அந்த கான்செப்ட் முடிஞ்சு நேற்று ஒரு கான்செப்ட் தான் இந்த நாடை வந்து இந்த புத்தசாசன அமைச்சர், புத்தர் அமைச்சர், அவர் பௌத்த அமைச்சர், அவர் வந்து கத்தோலிக்கமயமாக்கிக்கிட்டு இருக்கார நாட்டை. அவங்களுக்கு இருக்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும், மற்ற மதத்தவர்களுக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறது இல்லை, அமைதியாக இருக்காங்க, அவங்க ஏதோ செஞ்சு கொண்டு. ஆனால் இவங்களுக்கு இப்போ ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆகி இப்படி எல்லாம் இருக்கு. நான் சொல்கிறேன், இப்போ பௌத்தர்கள் தமிழ் பேசும் மக்கள் குறவே. நான் தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறது கேத்தலிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இதை வந்து தலைக்கு எடுக்கக்கூடாது. அதாவது இதை நாங்கள் கணக்கே எடுக்கக்கூடாது. காரணம் என்ன சொன்னால், மெஜாரிட்டி என்னைக்கு ஐயா ஏன் கட்டணும் மெஜாரிட்டி? இது நான் எங்கள்கிட்ட நாட்டு நீ மெஜாரிட்டி தானே, நீங்கள் உங்கள்கிட்ட தானே அடிப்படையில் இப்போ எல்லோரும் உங்கள்கிட்ட தானே இருக்குது. எல்லா இடத்துலையும் போனால் ஒன்றும் அது நீங்கள் தானே இருக்கிறீங்க. இந்த நாட்டில் எப்போ ஒரு தமிழர் யாரும் சரி வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்களா? தமிழ் பேசும் மக்கள் யாரும் சரி வந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்களா? இல்லையே. அடிப்படையில் அவங்களுக்கு தான் இருக்குது, அவங்க ஒன்றும் பேசலாது. இது வந்து அந்த நேரத்துக்கு அரசியல் தேவைக்காக, அவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக அவங்க செய்கிற ஒரு போராட்டம். அதாவது இப்போ அன்றைக்கி ரணிலில் போராட்டம் வந்து அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணது, அது வந்து வாஷ் அவுட் ஆனதுனால இப்போ இதுக்கு இங்கே வந்து இப்போ புத்த சாசனம் அதை ட்ரிகர் பண்ணுறது என்னென்னா, இந்த புடிசம் வச்சு ட்ரிகர் பண்ணுறது இனவாதம், மக்களை குழப்பறதுக்கான எல்லா வழிகளையும் இவங்க கையில் எடுத்துருக்காங்க, இந்த அணுகிறாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், மக்களுக்கு கொள்கைகள் ரீதியாக நீங்கள் அரசியல் கட்சியை பாருங்கள் வழிய, அதாவது கொள்கை ரீதியாக சரியாக தான் அதாவது பொருளாதார கொள்கை இவங்க சரியா, அரசியல் கொள்கை இது சரியா, சமுதாயத்துக்கான கொள்கை இது சரியாக போகுதான்னு சொல்லி ஒரு கட்சியை பார்க்குற வழியை சரியா, எங்கள்ட இனத்துக்காக இருக்கிறாங்களா, எங்கள்ட மொழிக்காக இருக்கிறாங்களான்னு பார்க்காதுங்க. ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். சரி சரியா. இப்போ உதாரணத்துக்கு சீமான் எடுக்க போனால் நான் தமிழர்னு தமிழர் இனவாத பேர். விஜயை பார்க்க போனால் கச்சத்தீவு கதை கதைக்கிறாரு. நான் சொல்கிறேன், கச்சத்தீவு கதை கதைக்கிறதுக்கு முந்தி விஜய் ஏன் எங்களை வச்சு அரசியல் செய்கிறீங்க? எனக்குள்ள பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு. இப்போ நான் எப்போ சரி இந்தியா நான் போனதில்லை, எனக்கு போய் வேணும். நான் கேட்குறேன் விஜய்கிட்ட, சீமான் கிட்ட, அடுத்தது மற்றவங்க எல்லார்ட்டையும், யார் ஸ்டாலின்கிட்ட, எல்லார்ட்டையும் எண்ட் ஆஃப் த டே எங்களோட பிரச்சனையை தான் நீங்கள் பேசுகிறீங்க. என்ன பிள்ளைகள் செத்தாங்க, என்ன உயிர்கள் செத்து யார் பேசுகிறது? சீமான். ஆனால் களத்தில் யார் இருக்கிறது? நாங்கள். இது எங்களோட பூமி, அவர் பேசுகிறாரு, அவரோட பூமியை வந்து யாருக்கா ஆள் இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த 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 இனவாதத்தை நாங்கள் எடுத்துக்கக்கூடாது. தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் வாழ்கிறது ஒரு மிக்ஸ் கண்ட்ரி. நீங்கள் யூரோப்பில் போயிட்டு எல்லாரும் நல்லா வாழ்கிறீங்க. நான் சும்மா சொல்கிறேன், யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்களுடைய ஈழர் தமிழர்கள் அங்கே போனோன்னே நாங்கள் அங்கே நல்லா வாழ்கிறோம். ஆனால் இங்கே வந்தோடனே நாங்கள் எங்களுக்குள்ள பிரிவினை உருவாக்கிக்க பார்க்குறாங்க. அந்த பிரிவினைக்கு அடிப்படைக்கு அந்த பிரிவினை இதுகளுக்கு போக பார்க்குறோம். தேவையே இல்லை. ஒரு சின்ன ஐலண்ட் 1000 கிலோமீட்டர் தான் இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு. சரியா? எத்தனை மொழி? 3 மொழி. எத்தனை ரிலிஜன்? 4 ரிலிஜன். அப்போ எவ்வளோ ஒத்துமையாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் அடிப்படை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நாங்கள் யுத்தம் நடந்துச்சு, எங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு, யுத்தம் செஞ்சோம், இங்கேயாலையும் செஞ்சாங்க, அங்காலையும் செஞ்சாங்க, முடிஞ்சு. இப்போ எங்களோட ஜென்ரேஷன் நாங்கள் யுத்தம் செய்யலையே. எங்களை கண்டுக்கு வெப்பன் தூக்கலாமே. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்டிங்க, உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆர்மி STF இதே கொண்டாந்து வெப்பன் மல்லி கண்டு வாழை கண்டுன்னு தாராங்க. நாங்கள் எடுத்தோமா?
நாங்கள் இல்லாட்டி மிலிட்டரியை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் அடித்தோமா, அதெல்லாம் நாங்கள் செய்யலை. ஏன்னா இது எங்களோட நாடு, நாங்கள் தான் காப்பாற்றணும். சரியா? நாங்கள் போயிட்டு இந்த சின்ன ஐலண்ட் எடுத்துட்டு நாங்கள் இப்படி பிரிஞ்சு நாங்கள் வாழ போனால் இங்கே வாழ்கிறதுக்கு எங்களுக்கு அங்காலேருந்து இங்கே முல்லைக்கு போகிறதுக்கே டைமிங் போதாது. அதனால் சில விஷயங்கள் நாங்கள் சரியாக அணுகுவோம். இனவாதம் இல்லாத ஒரு அழகான பூமி ஒன்று உருவாக்கும். அதுக்கு மக்களோட இது தேவை. ஏன்னா இனிமேல் வந்து எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சி என்ன இல்லை, மக்கள் தான் இனி எதிர்கட்சியை க்ரியேட் பண்ணணும். அந்த எதிர்கட்சி யார்? நீங்கள் தேர்வெடுங்க. ரைட்? இப்போ நாங்களும் அரசியலில் இருக்கிறோம். ரைட்? நாங்களும் இப்போ அடுத்த இதுக்கு இப்போ நான் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறேன். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று பேரில். அப்போ நாங்கள் அந்த பார்ட்டி எடுத்துகிட்டு நாங்கள் முன்னுக்கு வருவோம். இன்னும் கட்சியில் வரும், எங்களை மாதிரி இளைஞர்கள் வருவோம், இன்னும் புது ஆட்கள் வருவோம். பாருங்க யார் நல்ல ரைட், இந்த சுச்சுவேஷனில் யார் நல்ல அவங்கள போடுங்க, புது ஆட்களை போடுங்க. ரைட்? எல்லாருக்கும் கொடுத்தீங்க தானே, புது ஆட்களுக்கு கொடுத்து இனிமேல் வந்து இதை மாற்றுங்க. என்னென்னா இப்போ அடுத்தது ப்ரொவின்ஷியல் கவுன்சில், அதாவது மாகாண சபை எலெக்ஷன்ஸ் வருது. அப்போ அதுக்கு வந்து உங்களோட மாகாணத்துக்கு தேவையான என்னென்னா இப்போ அடுத்த மாகாண சபை என்னென்னா எங்களுக்கு இப்போ இந்த பிரிவினையோட பிரச்சனை, இந்த மிச்சம் பேர் இப்போ அடுத்த பிரச்சனை வரப்போகிறது. நீங்கள் இந்த உத்கோஷனை சொன்னது ரட்டபிதாண்டியானவாண்டு அடுத்தது வரும். இந்த மாகாண சபை, இந்த பலாத் சபா வரக்கொள்ள அடுத்தது வரும். அது என்னென்னா இடம் மைத்திய சகா மே பலத்தில் அறக்காட்டிடுதேன்னு அது இல்லை கதை. தான் இருக்கிற பூமி, தான் ஏரியா, பரப்பளவு உள்ள ஏரியாவில் தனக்கு கண்ட்ரோல் ஒன்று இருக்கத்தான் வேணும். தான் மொழிக்கு கண்ட்ரோல் ஒன்று இருக்கத்தான் வேணும். அது உருவான. ஆனால் அதுக்கான ஒரு சரியான ஒரு அமைப்பு. அது இந்தியாவுக்கு தேவைக்காக நாங்கள் இங்கே மாற்ற இயலாது. இப்போ அப்படித்தானே இவ்வளோ காலம் மாற்ற பார்த்தது. இந்தியாவுக்கு தேவைக்கு மாற்றாமல் அது அங்கே தான் அடுத்த இனவாத பிரச்சனை வரும். போகிற மாதிரி நாடு போகும். நல்லா எல்லோரும் வந்து நான் ஒரு வேண்டுகோள், பிரச்சனைப்படுத்திக்காமல் அரசியல் செய்வோம். பிரச்சனையில் பேசுங்க. அதாவது இந்த போராட்டம் அது இது செய்கிறதுக்கு இது நேரம் இல்லை. இப்போ ஒரு ப்ரொசஸ் ஒன்றில் இந்த கண்ட்ரி போயிட்டுருக்கு. இந்த கவர்மெண்ட் ஏதோ ட்ரை பண்ணுறான், சான்ஸ் ஒன்று கொடுங்க. சரி, இல்லாட்டி நாங்கள் வந்து நானும் ஜேவிபி இல்லை, இல்லாட்டி எல்லாம் நினைப்பாங்க நான் இப்போ ஆந்திரகுமாரோட போய் கிடையாது இல்லை சொன்னேன். ஜேவிபி தான் ஆந்திரகுமார் அடித்து கொல்ல பார்த்து நான் அன்றைக்கு அடித்தா சஜித்தை, அன்றைக்கு அடி பட்டு இருந்தா சஜித் செத்துருப்பான். அது நேரம் நான் உண்மையை பேசி தான் நான் கண்ணுக்கு விளங்குறத நான் பொய்யை பேசி சரி வருமா? அப்போ நான் அதை உண்மையை தான் பேசி தான் அது பேசுவோம். யார் சரியான இடத்துல சரியாக இருப்போம். எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு அப்படி பேசல, எங்களுக்கு மட்டும்தான் அடிக்கலாம். கடவுள் பெரியவன் நாங்கள்ல. அதனால் இதுதான் நான் சொல்ல இருக்கிறேன் அடிவாரில். ரைட். ஆகவே இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்து சமகால அரசியல் நிலவரங்கள் என்ன, இனி என்ன நடக்கலாம், மக்கள் எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் டேனிஸ் அலி அறக்கல காலத்திலே ஆர்ப்பாட்ட காலத்தில் முன்னணியாக செயற்பட்ட ஒரு செயற்பாட்டாளர், அவரோடு நாங்கள் பேசி நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அவை டேனிஸ், நன்றி. உங்களுடைய பயணம் நல்ல பயணமாக அமையட்டும். ரொம்ப நன்றி. லங்காஸ்ட்ரிக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதாவது எப்போ இருந்தாலும் நான் இருந்தால் என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ தரது. இந்த உங்களோட அடிப்படையை சொல்லுங்கள், இந்த நேரம் நாங்கள் என்ன செய்யணும் நாட்டான்னு, அது ரொம்ப நன்றி. அண்ட் தில்ஷா நினைக்கிறேன் இது 5வது 6வது இன்டர்வியூ மிச்சம் இன்டர்வியூ பண்ணிட்டோம். இன்னை ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அதாவது சொன்ன விஷயங்கள் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஆள் இல்லை, நாங்கள் எல்லோரும் வந்து உணர வேண்டிய விஷயங்கள் தான். நிச்சயமாக. ரைட், ஓகே. ஸோ நிறைய விடயங்களோடு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதே மாதிரி இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்தும் வழங்க நாம் தயார். ஆகவே என்றும் போல் தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.